செப்டம்பர் 1ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். காவிரி படுகை பாசனத்துக்காக செப்டம்பர் 1ஆம் தேதி மேட்டூர் அணையை திறந்து வைக்கிறார் முதல்வர் விஜய். 45 நாட்களுக்கு அணையின் நீர் இருப்பை பொறுத்து தண்ணீர் திறக்க தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், முழு விவரம். விக்னேஷ், மேட்டூர் அணையிலிருந்து வருகின்ற 1ஆம் தேதி செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 45 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் அறிவித்திருக்கிறார். மேட்டூர் அணையிலிருந்து 1/9/2026 முதல் 45 நாட்களுக்கு அணையின் நீர் இருப்பு மற்றும் நீர்வரத்தை பொறுத்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவின்படி தென்மேற்கு பருவமழை காலத்தில் காவிரி படுகையில் போதிய மழைப்பொழிவு கிடைக்காத நிலையிலும் தமிழ்நாட்டின் குடிநீர் மற்றும் காவிரி டெல்டா பாசன தேவைகளை கருத்தில் கொண்டும் விவசாயிகளின் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கைகள் ஏற்றும் சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து 1/9/2026 முதல் 45 நாட்களுக்கு அணையின் நீர் இருப்பு மற்றும் நீர்வரத்தில் பொறுத்து நீர் திறந்துவிட தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது என்றும் அது தொடர்பாக 1/9/2026 அன்று மேட்டூர் அணையிலிருந்து நீரை முதலமைச்சர் விஜய் திறந்து விடுவார் என்று தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 28ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் முதலமைச்சர் இந்த மேட்டூர் அணையிலிருந்து திறப்பதற்கான திட்டமிடல் நடைபெற்றுள்ள தற்போது 1ஆம் தேதி அதனை திறந்து விடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2026-27 பாசன ஆண்டின் தொடக்கத்தில் மேட்டூர் அணையில் பயன்பாட்டிற்குரிய நீர் இருப்பு 41.223 டிஎம்சி மட்டுமே இருந்தது. கர்நாடக அணையிலிருந்து கிடைக்க வேண்டிய நீர் போதிய அளவில் கிடைக்காததாலும் அணையின் குறைந்தபட்ச இருப்பான 10 டிஎம்சியை பராமரிக்க வேண்டியதாலும் டெல்டா பாசனத்துக்கு தொடர்ச்சியாக நீர் வழங்காத நிலை இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டது. இருப்பினும் பொதுமக்களின் அத்தியாவசிய குடிநீர் தேவைக்காக மேட்டூர் அணையிலிருந்து தேவையான அளவு நீர் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது தமிழ்நாட்டுக்குரிய காவிரி நீரை பெறுவதற்காக தமிழ்நாடு அரசு சட்ட ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் தொடர்ந்து உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டது. காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு மற்றும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் முன்பு தமிழ்நாட்டின் உரிமைகள் மற்றும் நீர் தேவைகள் வலியுறுத்தப்பட்டுடன் உச்சநீதிமன்றத்தும் தமிழ்நாடு நியாயமான உரிமைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. இத்தொடர் முயற்சியின் விளைவாக பில்லிக்குண்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நீரை உறுதி செய்வதற்கான உத்தரவுகள் பெறப்பட்டு தமிழ்நாடு அரசின் தொடர் முயற்சிகளின் விரிவாக வெவ்வேறு காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் எல்லையான பில்லிக்குண்டு வினாடிக்கு 3500 கன அடி, 9000 கன அடி மற்றும் 12000 கன அடி நீர் கிடைப்பதை உறுதி செய்யுமாறு கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டு காவிரி நீர் மேலாண்மை ஆணையமும் அதனை உறுதி செய்து உத்தரவிட்டது. இதன் மூலம் தமிழ்நாட்டிற்கு உரிய காவிரி நீரை பெறுவதற்கான உரிமை தொடர்ந்து நிலைநாட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு, காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மாண்பு உச்சநீதிமன்றம் அணுகி விகிதாச்சார பெறுவதற்காக இந்த அரசு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது என்றும் பாதுகாப்போம் என்று அமைச்சர் ஆனந்த் இந்த அறிக்கையில தெரிவிக்கக்கூடிய நிலையில 1/9/2026 முதல் 40 நாட்களுக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் நேரடியாக திறந்து வைப்பார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சந்தனகுமார்.